பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேடுங்கள் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான காரியங்களை தேடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். தமக்கு பிடித்தமான காரியம் எங்கு இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்து அதை தேடுகிறவர்களாகவே காணப்படுவார்கள். எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இப்படி உலக பிரகாரமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேடுகிற மனிதர்களாய் பல மனிதர்கள் காணப்படுவார்கள். இந்த நாளிலே வேதம் எதை தேட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதத்திலே வாசிக்கும் போது தேடுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அவருடைய சமூகத்தை, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை வைக்கிறவராக காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது முதல் ஆசீர்வாதமாக அவர் நம்மை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை கைவிடாத நேசராக காணப்படுகிறார். எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவரை தேடும் போது அவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்பதாக. இந்த நாளிலே நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதில்லை என்பதாக. இந்த நாளிலே கைவிடாத தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் காணப்படுவார். முதலாவதாக கர்த்தரை தேடும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவதாக கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகுகிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாட்களிலே நன்மைகள் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாய் காணப்படுவோம். பல நேரங்களிலே நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே இல்லையே என்று சொல்லி புலம்புகிறவர்களாகவும் காணப்படுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை தருகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதென்றால் அவரை தேடும்போது. இந்த நாளிலே முழு மனதோடு கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? பல நேரங்களிலே மனிதர்களை தேடி சென்று நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த நாளிலே முழு மனதோடு கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொடுக்கிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மை குறைவுபடாது. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடும்போது கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக, கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போது நம்முடைய இருதயமானது மகிழ்ச்சியினால் நிறைகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு பல மனிதர்களுடைய இருதயமானது மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு, நிம்மதி இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் மாற வேண்டுமென்றால், மகிழ்ச்சி காணப்பட வேண்டுமென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தரை நாம் தேடும்போது நம்முடைய இருதயமானது மகிழ்ச்சியினால் காணப்படுகிறது. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நான்காவதாக, வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தேடும்போது கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக, கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்பெற வேண்டுமோ அது எல்லாம் என் தேவன் வாய்க்கச் செய்கிறார். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவராக காணப்படுகிறார். எப்பொழுதுமே நாம் யோசிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என் காரியங்கள் வாய்க்கப்பெறுவதில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்பதில்லை என்பதாக. ஆனால் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடும் போது இந்த நாட்களிலே பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, கர்த்தரை தேடும் போது அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. இரண்டாவதாக, கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடாது. மூன்றாவதாக, கர்த்தரை தேடும் போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. நான்காவதாக, கர்த்தரை தேடும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கப் பெறுகிறது. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை அனுதினமும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம்.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடும் போது பலவிதமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை மாத்திரம் தேடுகிறவர்களாய் காணப்பட்டு இவ்விதமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவரை தேடுகிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.